ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல திரு பாபு அவருடைய செய்தி குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜூன் மாதத்தின் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சென்னையில் அண்ணா நகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், தேனாம்பேட்டை, அடையாறு, திருவொற்றியூர், மணலி, மாதாவரம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 990 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருதுங்க. அங்கே எல்லாமே பார்த்தா வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்களை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதி உங்கள் வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் வருதுங்க. ஸோ ரெடியாக இருந்து உங்களுக்கான பொருட்களை வாங்க பாருங்கள். இது சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களுக்குமே இது பொருந்துங்க. அதாவது ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி இருந்த அரசு சார்பில் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 65 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்களை ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த அரசுலையும் அதே திட்டம் தொடருது அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஜூன் மாதத்துக்கு 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் பொருட்கள் வரப்போகுதுங்க. ஸோ மேபி இந்த வீக் எல்லாமே உங்களுக்கான பொருட்கள் வீடு தேடி கொடுக்குறாங்க. அதனால் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க ரெடியாக உங்களுக்கான பொருட்களை வாங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் வாங்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.